தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் சொந்த பந்தம், சொத்து, சுகம், இந்த விஷயங்கள் தான் வாழ்க்கையில் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்களுக்காகத்தான் நாம் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருப்போம், உழைத்து கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட சொந்தமும் சரி, சொத்தும் சரி, இந்த ராகு பகவான் மற்றும் சனி பகவான் இவங்களுடைய சேர்க்கை மூலமாக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு பலவாறாக மாறப்போகுதுங்க. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மற்றும் சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் எல்லாம் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்க தவறினவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவினை தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களை கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு பிறகுங்க மீண்டும் ஒரு ராசியில் இணைய போகிறாங்க ராகு மற்றும் சனி பகவான். ஆமாங்க, சனி பகவான் 2025ஆம் ஆண்டு மார்ச் 29 கும்ப ராசியிலிருந்து இடப்பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு போகிறாரு. ஏற்கனவே மீன ராசியில் ராகு இருக்கார். ஆனால் மே மாதம் பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு மாறிடுவாருங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஏப்ரல் மாதம், இந்த மாதம் முழுவதுமே சனி ராகு இணைந்து மீன ராசியில் இருக்க போகிறாங்க. தனுசு ராசியான உங்களுக்கு இந்த மீன ராசின்றது 4ஆம் வீடுங்க. அப்போ 4ஆம் வீடுங்கிறது சொத்துக்களை குறிக்கும், கல்வியை குறிக்கும், இந்த மாதிரி உறவுகளையும் சொல்லக்கூடிய வீடு. அப்படிப்பட்ட சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடத்துல சனி ராகு அமர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய அளவு சொத்து அபிவிருத்தி யோகமானது ஏற்படுங்க. அதன் வழியாக எதிர்பாராத சொத்துக்கள் யோகம் உண்டுங்க. பல வருஷமாக நடந்த சொத்து பிரச்சனை ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்துடுங்க. பாகப்பிரிவினை ஏற்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். மிக முக்கியமாக சொந்த வீடு கட்டுவது, வாங்குவது, இதில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பெரிய அளவு முயற்சியில் வெற்றி கிடைக்க போகுதுங்க. படிப்பு விஷயத்தில் நல்ல விதமாக படிப்பு முடித்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி வேலை பார்க்குற இடத்துல லோன் கிடைக்கும். அந்த லோன் மூலமாக வீடு, மனை கூட வாங்க முடியுங்க. ரெண்டாவதாக இந்த நேரத்தில் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான அத்தியாவசியமான பொருட்களும் வாங்குவீங்க. வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி உறவுகள்கிட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா இனி இல்லாமல் போகும். சனி ராகு சேர்ந்து விட்டால், அதுவும் 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் இணைந்து விட்டால் சுகம் என்பது அதிக அள்ளி கொடுக்குங்க. இந்த ராகு சனி சேர்க்கை, அதுவும் குறிப்பாக இல்லற சுகம் என்று சொல்லப்படுகின்ற திருமண வாழ்க்கை கிடைக்குங்க. இந்த நேரத்தில் வயிறு பிரச்சனை, பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். மேலும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, இவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை கஷ்டம் சரியாயிடும். தொழில் விஷயத்தில் சரியான லாபம் கிடைச்சிடுங்க. மேலும் மிக முக்கியமாக அரசியல், சினிமா வாய்ப்புகள் கிடைத்து அந்த விஷயங்களில் பெரிய அளவு வெற்றி கிடைக்குங்க. பேர் புகழ் பெறுவீங்க. அரசு வீடு, குவார்ட்டர்ஸு, அரசு மூலமாக லோன் உதவி, இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ராகு பகவான் 4ஆம் வீட்டுக்கு வந்தால் பூர்வீக சொத்து, பாகப்பிரிவினை, இந்த மாதிரியான விஷயங்கள் சுமூகமாக முடியுங்க. அதே போல் தொழில் ரீதியாக வரவேண்டிய பங்கு, ஷேரு உங்களுக்கு வந்து சேரும். 50 வருஷம் கழித்து நிகழும் இந்த நிகழ்வால் உங்களுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட, அதுவும் குறிப்பாக தாய்வழி உறவுகள்கிட்ட, வாழ்க்கை துணை மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவங்க, இவங்க மூலமாக ஏற்பட்ட பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம், விரயம், இது எல்லாமே மாறுங்க. அதனால் நன்மைகள் பலவும் நடக்கும். ராகு சனி சேர்வது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட் துறை மற்றும் வெளிநாடு யோகம், இந்த மாதிரியான விஷயங்களையும் திடீர் பயணங்களால் லாபம், இவற்றையும் தருங்க. இதன் மூலமாக நன்மைகள் பல நடக்கும். அதுபோல் ஆன்லைன் ட்ரேடிங், ஐடி ஃபீல்டு, கமிஷன் அடிப்படையில் நடக்கக்கூடிய தொழில் வியாபாரம், இதெல்லாம் நல்ல விதமாக நடக்கும். லாபம் கிடைக்கும்.
கல்விக்காக படிப்புக்காக இடம் மாறக்கூடிய யோகமும் இருக்குது. இவை எல்லாமே நல்ல விதமாக நடக்குங்க. சனி பகவான் 4ஆம் வீட்டுக்கு வந்த பிறகு சசயோகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ராகு சில பிரிவுகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. தாய் வழி உறவுகள்கிட்ட பிரிவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. வழிபாடு செய்யுங்க. வழிபாடு அப்படின்றது இந்த ராகு சனி சேர்க்கைக்காக இந்த காலகட்டத்தில் திருப்பதி பாலாஜியை படியேறி சென்று தரிசனம் செய்யுங்க. நிச்சயமாக நன்மைகள் பல நடக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.